ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.6ல் 7வது கணக்கு பார்க்கலாம். u of x, y ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் சைன் ஒய். இங்கு x ஈக்குவல் டு எஸ் டி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி. ஓகேங்களா, இந்த எஸ்ஸும் டியும் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குமா. அப்போது டோ யூ பை டோ எஸ்ஸு டோ யூ பை டோ டீயை கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்ஸும் டீயோட மதிப்பும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. இந்த புள்ளிகளில் அதோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம கொடுத்துருக்கிற சார்பு என்ன பண்ணணும், டோ யூவை வந்து எக்ஸை பொறுத்து முதல்ல வகையிடணும். அதாவது டோ எக்ஸை பொறுத்து வகையிட்டால் இங்கே என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, இங்கே ஒய் டேர்ம் இருக்குது. அப்போது இ பவர் எக்ஸ் வகையிட்டால் இ பவர் எக்ஸே தான் இன்ட்டு இந்த சைன் ஒய் பெருக்கல் இருக்கிறதுனால அப்படியே வந்துடும். ஓகேங்களா, டோ யூ டிவைடட் பை டோ ஒய், ஒய்யை பொறுத்த வகை இல்லைங்களா, அப்போது எக்ஸு டேர்மை அப்படியே வந்துடும். சைன் ஒய்யை வகையிட்டா காஸ் ஒய். ஓகேங்களா, அடுத்து எக்ஸோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த எக்ஸை வந்து நம்ம முதல்ல டீயை பொறுத்து வகையிடணும், எஸ்ஸை பொறுத்து வகையிடணும். ஓகேங்களா, டோ எக்ஸ் பை டோ எஸ்ஸை அதாவது எஸ்ஸை பொறுத்து வகையிட்டால் என்ன வரும், எஸ்ஸை வகையிட்டால் 1, இந்த டி ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்தது டோ எக்ஸ் பை இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணணும், டீயை பொறுத்தும் வகையிடணும். டீயை பொறுத்து வகையிட்டால் இங்கே எஸ் இருக்குது, இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும். ஓகேங்களா, மறுபடி பவர்லேருந்து ஒன்று குறைக்கணுங்களா, அப்போது டி பவர் 1ன்னு வரும். அப்போ 2st அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஸ்கொயர் டி. ஓகேங்களா, இப்போது இந்த ஒய்யை என்ன பண்ணணும், நம்ம எஸ்ஸை பொறுத்து முதல்ல வகையிடணும். எஸ்ஸை பொறுத்து வகையிட்டால் பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், அதாவது அடுக்கில் இருக்கிறத முன்னாடி எழுதிக்கணும். அடுக்குலேருந்து 1 குறைச்சி எழுதிக்கணுங்களா, குறைச்சா 2 - 1 1 தான் வரும். ஓகேங்களா, 2st. அடுத்தது டோ ஒய் பை டீயை பொறுத்து வகையிடணும், எஸ்ஸை பொறுத்து வகையிடணும், டீயை பொறுத்து வகையிடணும். டீயை பொறுத்து வகையிட்டால் எஸ் ஸ்கொயர் அப்படியே வரும், டீயை வகையிட்டால் 1, அப்போ எஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். ஓகேங்களா, இப்போது தேவையானது எல்லாமே வகையிட்டாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டோ யூ பை டோ எஸ்ஸுங்களா, டோ யூ பை டோ எஸ். அதுக்கு ஃபார்முலா என்ன, டோ எக்ஸ் பை அதாவது டோ யூ பை டோ எக்ஸு, அந்த யூவை எக்ஸை பொறுத்து வகையிட்ட இல்லைங்களா, அது இன்ட்டு இங்கே பகுதியில் என்ன இருக்கோ அது மேலே தொகுதியில் வரணும். இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்ஸு கண்டுபிடிக்கணுங்களா, அப்போ இந்த டோ எஸ் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா டோ யூ பை டோ எஸ் வரா மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது டோ யூ பை ஒய்யை பொறுத்து வகையிடுறது, அந்த டோ ஒய் பை டோ எஸ். ஓகேங்களா, டோ யூ பை டோ எக்ஸோட மதிப்பு என்னது, இ பவர் எக்ஸு சைன் ஒய். அடுத்தது டோ எக்ஸ் பை டோ எஸ்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸை வந்து எஸ்ஸை பொறுத்து வகையிட்டா டி ஸ்கொயர். ஓகேங்களா, ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் வந்து இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். டோ ஒய் பை டோ எஸ்ஸு, ஒய்யை வந்து எஸ்ஸை பொறுத்து வகையிட்டா 2st. ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸு ஒய்யுக்கான மதிப்பை பிரதியிட போகிறோம். ஓகேங்களா, எக்ஸு ஒய்யுக்கான மதிப்பு இ பவர் எக்ஸோட மதிப்பு என்னது, எஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்தது சைன் ஒய்யோட மதிப்பு என்னது, எஸ் ஸ்கொயர் டி. ஓகேங்களா, இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் எக்ஸோட மதிப்பு எஸ் டி ஸ்கொயர் காஸ் ஒய்யோட மதிப்பு எஸ் ஸ்கொயர் டி. ஓகேங்களா, இன்ட்டு 2 இன்ட்டு எஸ்டின்னு இருக்குங்களா. இப்போ இந்த டேர்ம்லேயும் என்னென்ன காமனாக இருக்குது பாருங்கள், காமனாக என்ன இருக்குது, இ பவர் எஸ் டி ஸ்கொயர் காமனாக இருக்குங்களா, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அடுத்தது டி இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, இப்போது அதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துக்கலாங்களா, வெளியே எடுத்துட்டா டீயை வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் இதில் என்ன இருக்கும், சைன் எஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு ஒரு டி இருக்குங்களா, சைன் எஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு ஒரு டி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ப்ளஸ் இங்கே 2s வெளியே அதாவது 2 டீயை வெளியே எடுத்தாச்சு, இந்த 2s இருக்கும். அடுத்தது இந்த இ பவர் எஸ் டி ஸ்கொயரும் வெளியே எடுத்தாச்சு, இந்த காஸ் எஸ் ஸ்கொயர் டி வரும். ஓகேங்களா, இது மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதுதான் வந்து டோ யூ பை டோ எஸ்ஸோட மதிப்பு. இப்போது இதுக்கு என்ன பிரதியிடணும், அதாவது எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ங்கிற புள்ளியில் அதோட மதிப்பு என்னான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸு
டி ஈக்குவல் டு 1. ரெண்டுக்கும் எஸ்ஸுக்கும் டீக்கும் 1ன்னு மதிப்பை பிரதியிட போகிறோம். எஸ்ஸோட மதிப்பு 1, டீயோட மதிப்பு 1, 1 ஸ்கொயர். ஓகேங்களா, டீயோட மதிப்பு 1, அடுத்து டீயோட மதிப்பு 1, அப்புறம் சைனு எஸ் ஸ்கொயருங்களா, 1 ஸ்கொயர், டீயோட மதிப்பு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எஸ்ஸோட மதிப்பு 1 காஸ் எஸ்ஸோட மதிப்பு 1 ஸ்கொயர் ப்ளஸ் டீயோட மதிப்பு 1. ஓகேங்களா, இ பவர் 1 ஸ்கொயர் 1 தான், 1 1 பெருக்குனா 1 தான், இ பவர் 1 இ பவர் தான், அதாவது இஏ தான் வரும், இ பவர் 1னா. அடுத்து இங்கே என்ன இருக்குது, சைனு 1 ஸ்கொயர் 1, அப்போ சைன் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு காசு 1 ஸ்கொயர் 1, இங்கே இது வந்து பெருக்கல், ஏன்னா எஸ் ஸ்கொயரோட மதிப்பு 1 ஸ்கொயர் இன்ட்டு இது பெருக்கல்ல தானே இருக்குது, டீயோட மதிப்பு 1, அப்போ 1 ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 1 தான், காசு 1ன்னு வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து டோ யூ பை டோ எஸ்ஸு, எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ங்கிற புள்ளியில் இதோட மதிப்பு. அடுத்து டோ யூ பை டோ டி கண்டுபிடிக்கணும். டோ யூ பை டோ எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், டி கண்டுபிடிக்கணும். அப்போது டோ யூ பை டோ எக்ஸு, அந்த எக்ஸை வந்து டீயை பொறுத்து வகையிடணும், ஏன்னா டி தானே கேட்டிருக்காங்க, ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய்யு, அந்த ஒய்யை நம்ம என்ன பண்ணுறோம், டீயை பொறுத்து வகையிடணும். இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இப்போ டோ யூ பை டோ எக்ஸுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம், இ பவர் எக்ஸ் சைன் ஒய்ங்களா, டோ எக்ஸ் பை டோ டி, டி எக்ஸை வந்து டீயை பொறுத்து வகையிட்டா 2 இன்ட்டு எஸ்டி. ஓகேங்களா, ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய், அது மதிப்பு என்னது, இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்ங்களா. அடுத்தது டோ ஒய் பை டோ டி, ஒய்யை வந்து டீயை பொறுத்து வகையிட்டா எஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போது இப்போ ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது, இங்கே இ பவர் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் இ பவர் எக்ஸ் இருக்குது, இங்கே எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது, ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்துடலாங்களா. அப்போ இ பவர் எஸ்ஸு எக்ஸு இன்ட்டு எஸ்ஸு, இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், சைன் ஒய் இன்ட்டு 2tன்னு இருக்குங்களா, 2t. ஓகேங்களா, ப்ளஸ் இங்கே இ பவர் எக்ஸ் வெளியே போயிடுச்சு, காஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு எஸ் இருக்கும், ஏன்னா ஒரு எஸ்ஸை வெளியே எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போது இதுதான் வந்து டோ யூ பை டோ டியோட, அதாவது இன்னும் மதிப்பு கண்டுபிடிக்கல, ஏன்னா எக்ஸு ஒய்க்கு நம்ம மதிப்புக்கு பிரதியிடணும். எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம கொடுத்துருந்தாங்க, எஸ் டி ஸ்கொயருங்களா. அடுத்தது எஸ்ஸு சைன் ஒய்யோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க, எஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு 2t. ஓகேங்களா, ப்ளஸ் காஸ் ஒய்யோட மதிப்பு எஸ் ஸ்கொயர் டி. ஓகேங்களா, இன்ட்டு எஸ்ஸு, இதுதான் வந்து டோ யூ பை டோ டியோட மதிப்பு. இப்போது நம்ம எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ங்கிற புள்ளியில் இதோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எஸ்ஸுக்கும் டீக்கும் 1ன்னு பிரதியிடணும். 1 ஸ்கொயர், எஸ்ஸோட மதிப்பு 1, சைன் எஸ்ஸோட மதிப்பு 1 ஸ்கொயர் இன்ட்டு 1, 2 இன்ட்டு டீயோட மதிப்பு 1 ப்ளஸ் காஸ் எஸ் ஸ்கொயரோட மதிப்பு 1 ஸ்கொயர், டீயோட மதிப்பு 1 இன்ட்டு எஸ்ஸோட மதிப்பு 1. இப்போது இங்கே என்ன கிடைக்கும், இ பவர் 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 1 தான், இ பவர் 1ஓட மதிப்பு இஏ தான். அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே சைன் 1 ஸ்கொயர் 1 தான், இன்ட்டு 1 1ஆல் பெருக்கினாலும் 1 தான், அப்போது 2 இன்ட்டு சைன் 1 ப்ளஸ்ஸு இங்கே காஸ் 1 ஸ்கொயர் 1, அது 2 பெருக்குனா 1 தான். ஓகேங்களா, இதுதான் வந்து டோ யூ பை டோ டி வந்து எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1ங்கிற புள்ளியில் இதோட மதிப்பு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.